அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியிலிருந்து இந்திய அரசியலமைப்பின் பின்னணி வரலாறு இந்த டாபிக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வணிகம் மேற்கொள்வதற்காக வராங்க. இங்கே ஐரோப்பியர் என்பது ஒரு நாட்டை குறிக்காதுங்க. ஐரோப்பியா என்பது ஒரு கண்டம். அதில் சில நாடுகள் இருக்குது. அந்த சில நாட்டில் 5 நாடுகள் இந்தியாவிற்கு வணிகம் மேற்கொள்ள வருவாங்க. ஆங்கிலேயர்கள் 5 நாட்டில் ஆங்கிலேயர்கள் பிற நாடுகளை வீழ்த்திட்டு இந்தியாவில் 1947 வரை ஆட்சி செய்கிறாங்க. பல்வேறு சட்டங்கள் போட்டு 1947 வரை இந்தியாவை ஆட்சி செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் போடப்பட்ட சட்டங்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வணிகம் மேற்கொள்ள வராங்கல்ல, அவங்களுடைய முக்கிய வணிக பொருளாக எது இருந்ததுன்னா மிளகும் வாசனை பொருட்களும் தான் முக்கிய வணிக பொருளாக இருந்திருக்கு. மிளகு இருக்குல்ல, அது ஐரோப்பியாவில் பெரும் லாபத்திற்கு விற்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு பெரும் லாபத்திற்கு விற்றுருக்காங்க. மிளகை அவங்க கருப்பு தங்கம் என்று அழைக்கிறாங்க. அப்போ அதனுடைய மதிப்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அதே போல் வாசனை பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இந்தியாவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் தரை வழியில் வணிகம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த பகுதியை துருக்கி கைப்பற்றுறாங்க. அதாவது இந்தியாவையும் ஐரோப்பியாவையும் இணைக்கக்கூடிய பகுதியை துருக்கி கைப்பற்றிடுறாங்க. அதனால் தரை வழி வணிகம் தடைபடுது. அதற்காகத்தான் கடல் வழி வணிகத்தை ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த முதல் நாடு எதுனா ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வந்த முதல் நாடு எதுனா போர்ச்சுகீசியர்கள் தான் முதலாக வராங்க. போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாஸ்கோ ட காமா இவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இவர் 1498 இந்தியாவுக்கு வரார். இவர் முதலாக எங்கு வந்தார்னா கேரளாவுக்கு தான் வரார். கலிக்கட், தற்போது கோழிக்கோடு என்று சொல்கிறாங்க, இந்த பகுதிக்கு தான் முதலாக வாஸ்கோ ட காமா வரார். சாமரன் என்ற மன்னர் தான் இவரை வரவேற்கிறார். வாஸ்கோ ட காமா கேரளாவுக்கு முதலாக வரார். இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியர் யார்? வாஸ்கோ ட காமா. நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை படிச்சிருப்போம். இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியர் வாஸ்கோ ட காமா. இவர் ஒப்பந்தம்லாம் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இரண்டாவது முறையாகவும் வாஸ்கோ ட காமா வரார். இப்போ கண்ணூருக்கு வரார். கண்ணூரில் ஒரு வணிக மையத்தையும் நிறுவார். கண்ணூரில் ஒரு வணிக மையத்தையும் நிறுவுறார். மூன்றாவது முறையாகவும் வருவார். மூன்றாவது முறையாக கொச்சினுக்கு வருவார். கொச்சினில் சில காலம் தங்கியிருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறார். அதை தொடர்ந்து போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவரை அனுப்புது. 1505 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவரை அனுப்புகிறாங்க. இவர் இந்தியாவின் முதல் வைஸ்ராய். போர்ச்சுகீசியர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட முதல் வைஸ்ராய். இவருடைய கொள்கை என்னென்னா நீலக்கடல் கொள்கை. அதாவது இந்திய பெருங்கடலில் ஐரோப்பியர்கள், அதாவது போர்ச்சுகீசியர்களை இல்லாமல் இன்னும் சில நாடுகள்லாம் வணிகம் செய்யும். துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள்லாம் வணிகம் செய்யும். அவங்களையும் நம்ம கைப்பற்றணும். இந்திய பெருங்கடலில் நடக்கக்கூடிய அந்த மற்ற வணிகத்தையும் நம்ம கைப்பற்றணும். இந்த கொள்கைக்காக தான் இவர் அனுப்பப்படுறார். அதற்கு பேர் தான் நீலக்கடல் கொள்கை. அதற்காக இவர் அந்த நாடுகளோடு போர் செய்கிறார். அந்த போரில் அவருடைய மகன் இறந்துடுறார். ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா மகன் இறந்துடுறார். அதன் பிறகு மறுபடியும் போர் செய்து வெற்றி பெறார். இந்திய பெருங்கடல் நடக்கக்கூடிய பிற நாட்டோட வணிகத்தையும் போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றுறார்கள். மூன்றாவதாக அல்புகர் என்பவர் அனுப்பப்படுகிறார். இவர் கோவாவை கைப்பற்றுறார். கோவாவை சுற்றியுள்ள கடல் வணிகத்தை போர்ச்சுகீசியர்கள் பிடிக்கிறார்கள். அப்போது போர்ச்சுகீசியர்கள் இப்படி தான் இந்தியாவின் மீது படையெடுக்கிறாங்க. சரி, ஐரோப்பிய நாட்டிலிருந்து இரண்டாவதாக வந்த நாடு எதுனா டச்சு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602 உருவாக்குறாங்க. இது மசுலிப்பட்டினத்தில் தனது முதல் வணிக மையத்தை 1605 நிறுவுது. ஓகேங்களா? டச்சுக்காரர்கள், அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் மசுலிப்பட்டினத்தில் தனது முதல் வணிக மையத்தை நிறுவி வணிகத்தை தொடங்குது. அதை தொடர்ந்து மூன்றாவதாக ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வரக்கூடிய நாடு எதுனா ஆங்கிலேயர்கள். யார் வராங்க? ஆங்கிலேயர்கள். அதாவது ஆங்கிலேயர்கள் நேரடியாக அரசே இங்கே வராது. ஒரு கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கும். ஒரு தனியார் கம்பெனிக்கு அனுமதி கொடுக்குது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. அதுதான்
இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கம்பெனிக்கு தான் அரசு வந்து அனுமதி கொடுக்குது. அப்போதைய ராணி எலிசபெத் 1600 டிசம்பர் 31 இந்த சாசனத்தை வழங்குறாங்க. அதன்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு போய் 15 வருடம் வணிகம் மேற்கொள்ளலாம், 15 வருடம் வணிகம் மேற்கொள்ளலாம் சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. இது ஒரு தனியார் கம்பெனிங்க. அதாவது ஆங்கில அரசே இங்கே வணிகம் மேற்கொள்ள வரலை, ஒரு கம்பெனி தான் வருது, ஒரு கம்பெனி தான் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் வணிகம் செய்வதற்காக வருது. அவங்க மசூலிப்பட்டினத்தில் வணிக மையத்தை நிறுவுறாங்க. 1611 மசூலிப்பட்டினத்தில் வணிக மையத்தை நிறுவுறாங்க. அதை தொடர்ந்து 1612 சூரத்தில் வணிக மையத்தை நிறுவ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி போர்ச்சுகீசியருக்கும் இந்திய மன்னரான, அதாவது முகலாய மன்னரான ஜஹாங்கீருக்கும் சண்டை போயிட்டுருக்கோம். இந்த சண்டையில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஹாங்கீருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் போர்ச்சுகீசியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. இப்போ போர்ச்சுகீசியர் தோத்துட்டாங்கல்ல, இப்போ சூரத் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மன்னர் ஜஹாங்கீர் இருக்கார்ல, அவரை எடுத்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்றாரு. நீ இங்கே வணிகத்தை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ இந்தியாவோட பாதுகாப்பிலேயே ஆங்கிலேயர்கள் வணிகம் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்தியா பாதுகாப்பு அரண்லேயே ஆங்கிலேயர்கள் வணிகத்தை தொடங்குறாங்க. இப்படித்தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வணிகத்தை தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து 4வதாக ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வந்த நாடு எது தெரியுமா? டேனிஷ். அதாவது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது. 1616 இந்தியாவுக்கு வருது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி என்பது என்னென்னா, ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்கும். அதனால் கிழக்கிந்திய கம்பெனி. அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு முன்னாடி எந்த நாடுலாம் வருதோ அவங்க பேரை போட்டுப்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்தால் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர்கள் வந்தால் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு வந்தால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த பேரை போட்டு அழைப்பாங்க. அப்படி டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது. தரங்கம்பாடியில் அவங்களுடைய வணிக மையத்தை நிறுவி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிறகு ஆங்கிலேயரிடம் அந்த வணிகத்தையும் விற்றுட்டு போயிடுவாங்க அவங்க. அதை தொடர்ந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இது வரைக்கும் 4 பேர் வந்தாங்கல்ல, அந்த 4 பேரில் காலப்போக்கில் 3 பேர் வந்து காணாமல் போயிடுவாங்க. இறுதியாக ஆங்கிலேயர்கள் தான் நிற்பாங்க. அதை தொடர்ந்து ஃப்ரெஞ்சு வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. கடைசியாக ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே தான் நிறைய போர் நடக்கும். அந்த போரில் தான் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்தியாவில் வணிகத்தை தொடங்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வருது. இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, இது ஒரு அரசு சார்ந்த கம்பெனி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு தனியார் சார்ந்த கம்பெனி. இது வந்து அரசு சார்ந்த கம்பெனி. 1664 இந்தியாவிற்கு வணிகம் மேற்கொள்ள வராங்க. இவங்க வந்து காரைக்கால், சந்தநகர், மாஹோ, யானம் போன்ற பகுதிகளில் வணிக மையத்தை நிறுவுகிறாங்க. ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நிறைய போர் நடக்கும். முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர் என்ற 3 கர்நாடக போர்கள் நடக்கும். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. குறிப்பாக நம்மளுக்கு இந்த ஃப்ளாசி போர், பக்சார் போர் இது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஃப்ளாசி போர், பக்சார் போர், இந்த போர் தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் அவங்களுடைய ஆதிக்கம் இதன் மூலம் தான் நிறுவப்படும். இந்த ஃப்ளாசி போரானது சிராஜ் உத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவ், ஆங்கில தளபதியான ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெறும். 1757 ஜூன் 23 இந்த ஃப்ளாசி போர் நடைபெறும். இந்த ஃப்ளாசி போரில் ராபர்ட் கிளைவை வெற்றி பெறுகிறார். ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுவார். அதே போல் பக்சார் போரும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய மன்னருக்கும் இடையே நடப்படும். இதிலையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று அலகாபாத் உடன்படிக்கை நடைபெறும். இந்த பக்சார் போர் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை 1765 ஏற்படும். வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளுடைய வரி வசூலிக்கின்ற உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெறுது. நல்லா பாருங்கள், பக்சார் போர் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை நடப்படும். இந்த உடன்படிக்கையின் மூலம் வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் வரி வசூலிக்கிறாங்கள்ல, அந்த உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெறுகிறது. தொடக்கத்தில் வணிகம் மேற்கொள்வதற்காக வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இப்போது வரி வாங்குகின்ற அந்த நிர்வாக உரிமையும் பெற்றுவிட்டது. படிப்படியாக இந்தியா முழுவதும் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எல்லா பகுதிகளையும் கைப்பற்ற தொடங்குறாங்க. இப்படி தாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. வரி வசூலிக்கின்ற நிர்வாக உரிமையை பெற்ற ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் சரியான நிர்வாகத்தை செய்ததானா இல்லை, சரியாலாம் நிர்வாகத்தை செய்யலை.
ஊழல் செய்கிறாங்க, நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபடுறாங்க, அதே போல் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்க்குது. என்னடா அதிகாரிகள் வந்து செல்வந்தராக இருக்காங்க, ஆனால் கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது. அதிகாரிகள் செல்வந்தராக இருக்காங்க, கம்பெனி நஷ்டத்தில் இருக்குது. அதே சமயம் மக்களும் வந்து பஞ்சத்தில் இருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருது. ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வருது. நிர்வாக சீர்கேட்டை சரி செய்வதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கம்பெனியின் ஆட்சியை கட்டுப்படுத்த ஒழுங்குமுறை சட்டம் என்ற சட்டத்தை 1773 கொண்டு வந்தது. இதன் மூலம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்தியாவின் நிர்வாகத்தில் நேரடியாக தலையீடு செய்ய ஆரம்பித்தது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்து ஒரு 2 விஷயத்தை பண்ணுறாங்க. ஒன்று, ஆளுநரை நியமிக்கிறாங்க. நிர்வாகத்தை சரி செய்வதற்காக ஆளுநரை நியமிக்கிறாங்க. இன்னொன்று, நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க. வங்காளத்தோட ஆளுநரை நியமிக்கிறாங்க. ஏன் வங்காளத்திலேருந்து தொடங்குவாங்கன்னா, வங்காளம் தான் இந்தியாவோட மையப்பகுதியாக இருக்கும். அதனால் நிறைய விஷயம் வங்காளத்திலிருந்து தான் தொடங்கப்படும். வங்காளத்தோட ஆளுநர் நியமிக்கப்படுறார். அவருக்கு உதவி புரிய 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழுவும் அமைக்கப்படுகிறது. வங்காளம் நியமிக்கப்பட்டு அவருக்கு உதவி புரிய 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்படுகிறது. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் வங்காள ஆளுநர் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங். இவர் தான் முதல் ஆளுநர். இந்த ஆளுநருடைய அதிகாரம் வந்து விரிவுபடுத்தப்படுகிறது. அதாவது பம்பாய், மெட்ராஸ் இந்த மாகாணங்களுடைய ஆளுநர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த வங்காள ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். வங்காள ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இந்த 2 ஆளுநர்களும் கேட்க வேண்டும். பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்கள் கேட்டு அடிபணிய வேண்டும். இன்னொன்று வந்து உச்சநீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. தவறு செய்தவர்களை விசாரணை நடத்தி தண்டனை கொடுப்பதற்காக உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் உருவாக்குறாங்க. ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்றத்தை கொல்கத்தாவில் 1774 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் உருவாக்குறாங்க. அப்படி தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யாருன்னா நீதிபதி எலிஜா ஹிம்பி தான் பொறுப்பேற்கிறார். நிர்வாகத்தில் நடைபெறுகின்ற தவறுகளை விசாரணை செய்து தண்டனை கொடுப்பதற்காக தான் இந்த நீதிபதி நியமிக்கப்படுறார். அது தொடர்ந்து அந்த அதிகாரிகள் இருக்காங்களே, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரிகள், அவங்க கம்பெனி வணிகத்தை தவிர்த்து வேறு வணிகத்தில் ஈடுபடக்கூடாது. அதே போல் மக்களிடமிருந்து பரிசுகளையோ லஞ்சங்களையோ வாங்கவும் கூடாது என்று இந்த ஒழுங்குமுறை சட்டம் தடை செய்திருந்தது. இப்போ ஒழுங்குமுறை சட்டம் ஏன் கொண்டு வராங்க? நிர்வாக சீர்கேட்டை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வராங்க. 2 விஷயத்தை பண்ணுறாங்க. ஒன்று, நிர்வாகத்தை சீர் செய்வதற்காக ஆளுநரை நியமிக்கிறாங்க. இன்னொன்று, தவறுகள் நடந்தால் அதை விசாரணை செய்து தீர்ப்பளிப்பதற்காக நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. சரி, இப்போது நிர்வாக சீர்கேட்டை சரி செய்வதற்காக ஆளுநரையும் உச்சநீதிமன்றத்தையும் அமைக்கிறாங்க. இப்போது நிர்வாகம் வந்து சரியாக மாறிச்சானா? இல்லை, சரியாகலாம் மாறலை. இந்த ஆளுநருக்கும் நீதிபதிக்கும் இடையே அதிகார போட்டி ஏற்படுது. யாருடைய அதிகாரம் பெருசுன்னு அதிகார போட்டி ஏற்படுது. அதை சரி செய்வதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 1781 ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சரியாக நிர்வாகம் பண்ணலை, அதை சரி செய்வதற்கு தான் ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து ஆளுநரையும் நீதிபதியை நியமிக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு இடையே அதிகார போட்டி நடக்குது. இதை சரி செய்வதற்காக 1781 ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. செட்டில்மெண்ட் சட்டம். இதற்கு பேர் என்ன? செட்டில்மெண்ட் சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை சரி செய்வது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிலவரி வசூல் மற்றும் அது தொடர்பான வருவாய் விவரங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட தடை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணக்கூடாது? அந்த வரி வசூல் செய்வதில் தலையிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் அப்போது தலையிட்டது. ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா வரி வசூல் செய்வதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திருத்த சட்டத்தின் மூலம் சொல்கிறாங்க. அதே போல் வழக்குகளை விசாரிக்கும் போது இந்தியர்கள் சமூக மற்றும் சமய வழக்கங்களை பின்பற்றி தான் வழக்குகளை விசாரிக்க வேணும். என்னன்னா இவங்களாம் வந்து பிரிட்டிஷோட நீதிபதிகள். அந்த சட்டங்களை பின்பற்றி தான் நீதி வழங்குறாங்க. ஆனால் அப்படி வழங்கக்கூடாது. இந்தியர்களுடைய சமூக மற்றும் சமய வழக்கங்களை பின்பற்றி தான் நீங்கள் விசாரணையை நடத்த வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்லுது.
அதே போல் மாகாண நீதிமன்றங்களின் மேல்முறையீடு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லாமல் கவர்னர் ஜெனரல் குழுவிற்கு செல்ல வேண்டும் என்று மாற்றப்படுகிறது. இப்போ மாகாணங்கள் மேல்முறையீடு வந்து எங்கே போகும்னா முன்னாடி வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகும். அப்படி போகாமல் எங்கே வரணும், கவர்னர் ஜெனரலுடைய குழுவிற்கு செல்ல வேண்டும் என்று இந்த மேல்முறையீட்டு வழக்குகள் மாற்றப்படுகிறது. கவர்னர் ஜெனரல் அவரது கவுன்சில் மற்றும் கம்பெனி ஊழியர்கள் தங்களது அரசு பணிகளுக்காக செய்த செயலுக்கு உச்ச நீதிமன்ற அதிகார வரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போது உச்ச நீதிமன்றம் வந்து நிறைய விஷயங்களில் தலையிடுது. அந்த தலையீட்டை குறைப்பதற்காகத்தான் இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வராங்க. 1781 திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அடுத்து பிட் இந்திய சட்டம் 1784 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் என்பவர் தான் இந்த மசோதா கொண்டு வராரு. கொண்டு வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறாரு. ஏன் நிறைவேற்றுவார்னா, கம்பெனியோட நிர்வாகத்தில் குறை இருப்பதால் தான் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வராங்க. ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநரையும் நீதிபதியை நியமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே அதிகார போட்டி வரும். அதை சரி செய்வதற்கு தான் 1781 ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. இருந்தாலும் கம்பெனியுடைய நிர்வாகம் சரியாயிடுச்சானா இல்லை, இன்னும் குறைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதை சரி செய்வதற்கு தான் இந்த இளைய பிட் என்பவர் ஒரு மசோதாவை கொண்டு வராரு. அதுதான் அவருடைய பேர்லேயே பிட் இந்திய சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சட்டம் முக்கியமாக 2 விஷயத்தை பண்ணுதுங்க. கம்பெனியினுடைய செயல்பாடுகளை 2 பிரிக்குது. 2 பிரிவுகளாக பிரிக்குது. வணிக நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் என்று கம்பெனியினுடைய செயல்பாடுகளை பிரிக்குது. வணிக நடவடிக்கை இருக்குல்ல, அதை இயக்குனர் குழு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார். வணிக நடவடிக்கைகளை இயக்குனருடைய கண்ட்ரோலில் வர்றாங்க. அதே போல் அரசியல் நடவடிக்கைகள், இதை கவனிப்பதற்காக கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று புதிதாக உருவாக்குறாங்க. பிட் இந்திய சட்டம் கம்பெனியுடைய நிர்வாகத்தை 2 பிரிக்குது. ஒன்று, வணிக நடவடிக்கைகளை இயக்குனர் குழு கண்ட்ரோலில் விடுறாங்க. அதே போல் அரசியல் நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டு வாரியம் என்ற ஒரு புது வாரியத்தை உருவாக்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றாங்க. இந்த கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குல்ல, அதில் 6 உறுப்பினர்கள் செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட்டுப்பாட்டு வாரியத்தில் 6 உறுப்பினர்கள் இருப்பார்கள். குடிமை, இராணுவம் மற்றும் வருவாய் இது எல்லாமே கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிக்கும். அதே போல் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் ஆளுநரை நியமிப்பாங்க. அந்த ஆளுநருக்கு உதவி புரிவதற்காக ஒரு 4 உறுப்பினர்களை நியமிப்பாங்க. அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து 3ஆக குறைக்கிறாங்க. ஏன் 3ஆக குறைப்பாங்கன்னா, 4 உறுப்பினர்கள் இருக்க சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுக்க சொல்ல பெரும்பான்மை எங்கே இருக்கோ அந்த முடிவு தான் செல்லுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் 4 உறுப்பினர்கள் இருக்க சொல்ல 2 பிரியுது, பெரும்பான்மை கிடைக்க மாட்டுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, 4 என்று 3ஆக குறைக்கிறாங்க. குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ஆலோசனை குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்படுகிறது இந்த பிட் இந்திய சட்டத்தின் மூலம். அதே போல் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் முதன்முறையாக பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் என்று அழைக்கப்பட்டன. ரொம்ப முக்கியங்க. கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் என்று இந்த பிட் இந்திய சட்டத்தின் மூலம் அழைக்கப்படுகின்றன. பிட் இந்திய சட்டம் பாருங்கள், கம்பெனியினுடைய செயல்பாடுகளை 2 பிரிக்குது. வணிக நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை என்று 2 பிரிக்குது. வணிக நடவடிக்கையை இயக்குனர் குழுவினுடைய கண்ட்ரோலில் விடுறாங்க. அரசியல் நடவடிக்கையை கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கண்ட்ரோலில் விடுறாங்க. கட்டுப்பாட்டு வாரியத்தில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே போல் ஆளுநருடைய ஆலோசனை குழுவில் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதை 3ஆக குறைக்கிறாங்க. கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் என்று அழைக்கிறாங்க இந்த பிட் இந்திய சட்டத்தின் மூலம். சரிங்க. அடுத்து இந்த இளைய பிட் இருக்கார்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறாரு. 1786 இதுவும் இவருடைய பெயரில் அழைக்கப்படுகிற திருத்த சட்டம் தான். 1786 ஆண்டின் பிட் இந்திய திருத்த சட்டம். 86 இன்னொரு முக்கியமான திருத்தத்தை பண்ணுறாரு. என்னென்னா, காரன்வாலிஸ் பிரபு என்ற ஒருவரை வந்து கவர்னர் ஜெனரலாக நியமிக்கிறார்.
இந்த காரன்வாலிஸ் பிரபு இருக்கார்ல, ஒரு மிக சிறந்த போர் வீரர், அதே போல் சிறந்த நிர்வாகியும் கூட. இவரை இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்க சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாதாரண கவர்னர் ஜெனரல் போல் என்னால் போக முடியாது, எனக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றினா நான் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள், என்னென்ன நிபந்தனை பாருங்கள். ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆலோசனை குழுவின் முடிவே இறுதியானது. அதாவது ஆலோசனை குழுவின் முடிவே இறுதியானது. ஆனால் அந்த ஆலோசனை குழு ஒரு முடிவு எடுக்குதில்ல, அதை நிராகரித்து என்னுடைய முடிவு செல்லும். இப்போ ஆலோசனை குழு முடிவு எடுக்குது, அந்த முடிவு மீது எனக்கு உடன்பாடு இல்லை, அப்போது நான் அதை நிராகரிச்சுட்டு நான் எடுக்கிற முடிவு செல்லும், அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும். ஒரு குழுவோட முடிவையே நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கணும். அது தப்பாக இருந்தால் நான் நிராகரிச்சிடுவேன், நான் எடுக்கிற முடிவு தான் செல்லும், அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். அதே போல் நிர்வாகம், இராணுவம், இது இரண்டுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருக்கும், நிர்வாகம் தனியாகவும் இராணுவம் தனியாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துவேன், அந்த அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்கணும். இந்த 2 நிபந்தனையும் நிறைவேற்றினா நான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக போகிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் அவரை இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக அனுப்புகிறாங்க, அந்த நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றுறாங்க. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆலோசனை குழுவின் முடிவு இறுதியானது. ஆனால் 1786 சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் சிறப்பு சூழல்களில் ஆலோசனை குழுவின் முடிவை நிராகரித்துவிட்டு தனது சொந்த முடிவை அமுல்படுத்தலாம். இந்த அதிகாரத்தை காரன்வாலிஸ் பிரபுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் கவர்னர் ஜெனரல் மற்றும் கமாண்டர் இன் சீஃப் ஆகிய 2 பதவிகளும் ஒரே நபரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது நிர்வாகம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் ஒரே நபரிடம் ஒப்படைக்கப்படுகிறது, காரன்வாலிஸ் பிரபுவிடம். இந்த சட்டத்தின் மூலம் மிக உயர்ந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் கவர்னர் ஜெனரல் என்ற பெருமை காரன்வாலிஸ் பிரபு பெற்றார். மிக உயர்ந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் கவர்னர் ஜெனரல் காரன்வாலிஸ் பிரபு பெற்றார். காரன்வாலிஸ் பிரபுவுக்கு கொடுத்த அதீத அதிகாரம் இந்தியாவில் நிலையான நிலவரி திட்டம் மற்றும் காவல்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பெரிதும் உதவியது. பாருங்கள், அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அந்த அதிகாரம் மூலம் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவின் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே போல் காவல்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆரம்ப காலத்தில் காரன்வாலிஸ் பிரபுவுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட இந்த ஆலோசனை குழுவை நிராகரிக்கும் அதிகாரம், முதல்ல அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆலோசனை குழுவை நிராகரிக்கும் அதிகாரம். அதன் பிறகு பிற்காலத்தில் வந்த அனைத்து கவர்னர் ஜெனரல்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. முதலாக அவர் தான் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கிறாரு, அவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, ஆலோசனை குழுவை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் அது அவரோட முடிதானா இல்லை, அவருக்கு அடுத்து வந்த கவர்னர் ஜெனரல்களுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போது 1786 பிட் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, காரன்வாலிஸ் பிரபு என்பவரை இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கிறாங்க. இவருக்கு 2 முக்கியமான அதிகாரங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று, ஆலோசனை குழுவினுடைய முடிவை எதிர்த்து இவர் ஒரு முடிவை எடுக்க முடியும். ஓகேங்களா, அவங்க எடுக்கிற முடிவை எதிர்த்து இவர் ஒரு முடிவை எடுக்க முடியும். அதே போல் நிர்வாகம் மற்றும் இராணுவம், இந்த இரண்டையும் யார், கவர்னர் ஜெனரலே காரன்வாலிஸ் பிரபுவே பார்த்துக்கொள்கின்ற அந்த அதிகாரத்தையும் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து சார்ட்டர்ட் ஆக்ட், தமிழில் பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. 1793 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடர்ந்து வணிகம் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்களுடைய வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்குது இந்த பட்டய சட்டம். இங்கிலாந்து அரசு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ற தனியார் நிறுவனத்திற்கு இந்தியாவில் வணிகம் செய்யக்கூடிய உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் இந்த சட்டத்தின் மூலம் நீட்டித்து கொடுக்கிறது. அதே போல் இன்னும் சில சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க, அதையும் பார்க்கலாம். வங்காள கவர்னர், இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் தான் சென்னை மற்றும் மும்பை மாகாணங்கள் செயல்படும் சொல்லிட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்
ஒழுங்குமுறை சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக்குறாங்க. வங்காள கவர்னருக்கு அந்த அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க இந்த பட்டய சட்டத்தின் மூலம். அதே போல் மத பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது. மத பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது. ஏன்னா இவங்க மத பிரச்சாரம் செய்யறதுனால வணிகம் பாதிப்படைகிறது. மத கலவரம் ஏற்படுது, வணிகம் பாதிப்படைகிறது. அதனால் மத பிரச்சாரம் செய்யவும் இந்த பட்டய சட்டம் தடை விதிக்கிறது. கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர்களின் சம்பளம் இந்திய வரியிலிருந்து வழங்கப்பட வேணும் என ஆணையிடப்பட்டது. அதாவது இங்கிலாந்தில் உள்ள கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஊழியர்களுக்கு, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு வாரியம் இங்கிலாந்தில் செயல்படுதுங்க. அதில் இருக்கிறாங்கள்ல, அந்த ஊழியர்களுக்கான சம்பளம் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலை 1919 வரை தொடர்ந்துருக்கு. அது வரைக்கும் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து தான் இங்கிலாந்தில் உள்ள ஊழியர்களுக்கு வருமானம் கொடுத்துருக்காங்க, அந்த கட்டுப்பாட்டு வாரிய ஊழியர்களுக்கு. இந்த சட்டம் கம்பெனியின் ஆட்சியை நிலைப்படுத்தியதுடன் இந்தியாவின் நிதி அதிகாரத்தை லண்டனில் உள்ள அதிகாரிகளுக்கு பயன்படுத்தவும் வழிவகை செய்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அதிகாரிகளுக்கு நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து தாங்க சம்பளம் போயிருக்கு. அப்போது 1593ஆம் ஆண்டு பட்டய சட்டம் என்ன சொல்லுது? கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்குது. வங்காள கவர்னருடைய அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக்குது. மத பிரசாரம் செய்ய தடை விதிக்கிறது. கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஊழியர்களுக்கு நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னும் சில அதிகாரிகளுக்கும் லண்டனில் உள்ள அதிகாரிகளுக்கு, அதே போல் லண்டனில் உள்ள அதிகாரிகளுக்கும் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே 1593ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் போடப்பட்ட ஆணைகள். அடுத்து 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். 1813ஆம் ஆண்டு இன்னொரு பட்டய சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் ஏன் கொண்டு வருவாங்கன்னா, இப்போது இந்தியாவில் ஒரே ஒரு நிறுவனம் தான், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரே ஒரு கம்பெனி தான் தனியார் கம்பெனி தான் அந்த வணிக உரிமை பெற்று வணிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மற்ற கம்பெனிலாம் இருப்பாங்களா, இன்னும் நிறைய கம்பெனிலாம் இருக்கு, அவங்களும் போய் பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க. எங்களுக்கும் இந்தியாவில் வணிகம் செய்யறதுக்கான உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த பட்டய சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆல்ரெடி வணிகம் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு மேலும் 20 ஆண்டுகள் வணிகம் செய்யக்கூடிய அந்த உரிமையை நீட்டிக்கிறாங்க. எப்படி? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வணிகம் செய்யக்கூடிய உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீட்டிக்கிறாங்க. அதே டைம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இவங்க மட்டும் இல்லை, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிகளுக்கும் உரிமையை வழங்குறாங்க. நீங்களும் போய் இந்தியாவில் வணிகம் செய்து கொள்ளலாம் என்ற உரிமையை வழங்குறாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் உரிமை கொடுக்கப்படுது, அதை 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்குறாங்க. சேம் டைம் மற்ற கம்பெனிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் விதிவிலக்காக என்ன நடக்குதுன்னா, அந்த சீனாவுடன் கூடிய தேயிலை வணிகம், இதில் மற்ற கம்பெனிகள் தலையிடக்கூடாது. அதற்கான உரிமை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்குது. சீனாவுடன் கூடிய தேயிலை வணிகத்தில் பிற கம்பெனிகள், பிரிட்டிஷினுடைய பிற கம்பெனிகள் தலையிடக்கூடாது. ஓகே, 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் ஏன் கொண்டுட்டு வரப்போகுதுன்னா, பிரிட்டிஷில் உள்ள பிற வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இந்தியாவில் வணிகம் செய்ய. அதே நேரத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் 20 ஆண்டுகள் வணிக உரிமை நீட்டிக்கப்படுகிறது. ஆனால் சீனாவுடன் கூடிய தேயிலை வணிகத்தில் பிற வணிக நிறுவனங்கள் தலையிடக்கூடாது. அது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த சட்டத்திலையும் இன்னும் நல்ல சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. இந்தியர்களின் கல்வி மற்றும் அறிவியலை மேம்படுத்த 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க இந்த சட்டம், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களின் கல்விக்காக நிதி ஒதுக்கிய முதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை இது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ பார்க்கறது எல்லாமே நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்குறோம். பார்க்க சொல்ல உங்களுக்கே புரியும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1 லட்சம் ரூபாய் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய பட்டய சட்டம் எதுன்னு கேட்பாங்க. நம்ம போன பட்டய சட்டத்தில் என்ன பார்த்தோன்னா, மத பரப்ப தடை செய்யப்பட்டிருந்தது. 1893 இருந்த அந்த
பட்டய சட்டம் என்ன சொல்லுன்னா, மதத்தை பரப்புவதற்கு இந்தியாவில் தடை விதித்திருந்தாங்க, கிறிஸ்துவ மதத்தை பரப்ப. ஆனால் இந்த பட்டய சட்டம் அதற்கான அனுமதியை கொடுக்குது. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து மத பரப்பவும் கல்வி நிறுவனங்களை நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது அனுமதி அளிக்கிறாங்க, மதத்தை பரப்பலாம்னு சொல்லிட்டு. அதே போல் கல்வி நிறுவனங்களையும் வைக்கலாம் சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. போன பட்டய சட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது, இங்கே அனுமதி கொடுத்துட்டாங்க. வியாபாரிகளும் மதபோதர்களும் இந்தியாவில் வசிக்க கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெற வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டது. அதே போல் கம்பெனிக்கு கிடைக்கும் வருமானத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான விதிகள் உருவாக்கப்பட்டன. வணிக லாபம், வரி வருவாய் என்று எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்ற தெளிவான விதிகள் உருவாக்கப்பட்டது. கம்பெனியின் இராணுவத்திற்காக செலவிடப்படும் தொகைக்கு ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் நிர்வாக செலவுகள் முறைப்படுத்தப்பட்டன. அப்போது இராணுவத்துக்கு நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து இராணுவத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருந்திருக்காங்க. அதற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உச்சவரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த பட்டய சட்டத்தின் மூலம். இப்போ இந்த பட்டய சட்டத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சீர்திருத்தங்கள்லாம் பாருங்கள். கல்விக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இராணுவத்திற்கு செலவிடப்படும் தொகைக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது 1813ஆம் ஆண்டிற்கான பட்டய சட்டம். பட்டய சட்டம் 1833. 1833 இன்னொரு பட்டய சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. இந்த பட்டய சட்டமும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட மற்ற வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியும் 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்குது. ஆல்ரெடி மற்ற வணிக நிறுவனங்களும் பிரிட்டிஷனுடைய மற்ற வணிக நிறுவனங்களும் இந்தியாவில் வணிகம் செய்யலாம் என்ற அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த அனுமதியும் இந்த பட்டய சட்டம் 20 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்கிறது. இந்த பட்டய சட்டம் கொண்டு வந்த மற்ற விதிகளையும் நம்ம பார்க்கலாம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தை மையப்படுத்தி தான் வணிகத்தை தொடங்கும். அங்கே ஒரு ஆளுநரை நியமிப்பாங்க. அந்த ஆளுநர் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்படுவார். தற்பொழுது இந்த பட்டய சட்டத்தின் மூலம் அந்த வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிறார். 1833 பட்டய சட்டத்தின் மூலம் வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்படுகிறார். அப்படி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்ட முதல் நபர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தலைமை ஆளுநர் ஆலோசனை குழுவில் 4வதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கப்படுகிறார். ஆல்ரெடி தலைமை ஆளுநர் ஆலோசனை குழுவில் 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பெரும்பான்மையில் முடிவெடுக்கிறதுல பிரச்சனை ஏற்படுது. அதனால் அந்த 4 பேரை 3 பேராக மாற்றுறாங்க. மறுபடியும் அந்த 4 பேராக மாற்றுறாங்க. அந்த 4வது சேர்க்கப்பட்ட உறுப்பினர் சட்டப்பணிக்காக சேர்க்கப்படுகிறார். சட்ட நுணுக்கங்களை ஆராய்வதற்காக சேர்க்கப்படுகிறார். அப்படி சேர்க்கப்பட்ட நபர் யாருன்னா மெக்கல்லோ பிரபு. முதல் சட்ட உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர் இவர் தான், மெக்கல்லே பிரபு. அடுத்து பாருங்கள், பம்பாய், சென்னை இந்த ஆளுநர்கள்லாம் வங்காள ஆளுநருடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. வங்காள ஆளுநர் என்ன சட்டம் ஏற்றுறதோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ண முடியும். இந்த பட்டய சட்டம் என்ன பண்ணுதுன்னா பம்பாய், சென்னை இந்த ஆளுநர்களுக்கு சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை கொடுக்குது. ஆல்ரெடி வங்காள ஆளுநர் என்ன சட்டம் ஏற்றுறாரோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ண முடியும். அதை ரத்து செஞ்சுட்டு பம்பாய் மற்றும் சென்னை ஆளுநர்கள் தனியாக சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை இந்த பட்டய சட்டம் கொடுக்கிறது. 1833ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்த பட்டய சட்டத்தின்படி தான் இந்திய குடிமை பணி உருவாக்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்போ நம்ம ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 1833 இந்த பட்டய சட்டத்தின் மூலம்தான் இந்த இந்திய குடிமை பணி உருவாக்கப்படுகிறது. தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவங்க எக்ஸாம் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ரொம்ப முக்கியங்க இது. குடிமை பணி தேர்வு எப்போ உருவாக்கியிருக்காங்க பாருங்கள்,
1833 பட்டய சட்டத்தின் மூலம் தான் உருவாக்கியிருக்காங்க. அதே போல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கான சீன வணிக உரிமை தடை செய்யப்பட்டது. போன பட்டய சட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் சீனாவோட வணிகம் வச்சுக்கலாம், மற்ற நிறுவனங்கள் தலையிடக்கூடாதுன்னு படித்தோம். ஆனால் இந்த பட்டய சட்டம் அதையும் தடை செய்கிறது. சீனாவுடன் கூடிய அந்த வணிக உரிமையும் தடை செய்கிறது. அதே போல் இந்தியாவில் வந்து பாரசீக மொழி தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. இந்தியாவில் பாரசீக மொழி தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. 1835ஆம் ஆண்டு தான் ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் மாற்றப்படுகிறது. இந்தியாவின் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் 1835 தான் மாற்றப்படுகிறது. அதற்கான பட்டய சட்டம் தான் இது. 1833 பட்டய சட்டத்தின் மூலம் தான் 1835ஆம் ஆண்டு இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கும் பாரசீக மொழியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அதே போல் இதுவரை கட்டுப்பாட்டு விதிகள் என்று அழைக்கப்பட்ட அனைத்துமே சட்டங்கள் என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி கட்டுப்பாட்டு விதிகள் தான் சொல்லியிருக்காங்க. அதை சட்டங்கள்னு எப்போ மாற்றுறாங்கன்னா, சட்டங்கள் என்று எப்போ மாற்றி அழைக்கிறாங்கன்னா இந்த பட்டய சட்டத்தின் மூலம்தான். இந்தியாவில் குடியேறும் ஐரோப்பியர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும், மேலும் அவர்கள் இந்தியர்களுக்கு எவ்வித இடையூறும் தருதல் கூடாது என வலியுறுத்தப்பட்டது. பம்பாய், கல்கத்தாவில் கிறிஸ்துவர்களின் நலனுக்காக பிஷப்புகள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்த பிஷப்புகள் என்பது யாருன்னா வழிநடத்துவர்கள். அதாவது இவன் மத பரப்புரையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கள சரியாக ஒருங்கிணைச்சு வழிநடத்துபவர்கள் தான் இந்த பிஷப்புக்கள். 1833 பட்டய சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வணிக உரிமையை நீட்டித்து கொடுக்கிறது. வங்காள கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி நியமிக்கப்பட்ட முதல் நபர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சட்டப்பணிக்காக 4வதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கப்படுகிறார், மெக்கல்ல பிரபு. அப்படி சேர்க்கப்பட்ட உறுப்பினர் மெக்கல்ல பிரபு. பம்பாய், சென்னை இந்த ஆளுநர்களுக்கு தனியாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை இந்த பட்டய சட்டம் கொடுக்கிறது. ஐஏஎஸ் இந்திய குடிமைப்பணி உருவாக்கப்படுகிறது. தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இதில் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களானா இல்லை, இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வணிக உரிமை, சீன வணிக உரிமையை தடை செய்கிறது இந்த பட்டய சட்டம். ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக மாற்றுகிறது. பாரசீக மொழி தான் அது வரைக்கும் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. கட்டுப்பாட்டு விதிகளை சட்டங்கள் என்று அழைச்சிருக்காங்க. இந்தியாவில் குடியேறும் ஐரோப்பியர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த பட்டய சட்டம் கூறுகிறது. கிறிஸ்துவர்கள் நலனுக்காக பிஷப்புகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். சரிங்க, அடுத்த பட்டய சட்டம் 1853 கொண்டு வராங்க. இதுதாங்க கடைசி பட்டய சட்டம். 1853 கொண்டு வந்தால் கடைசி பட்டய சட்டம். முதலில் தலைமை ஆளுநரின் நிர்வாக பணிகளும் மற்றும் சட்டப்பணிகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஆளுநருடைய பணிகளை வந்து தனியாக பிரிக்கிறாங்க. நிர்வாக பணிகள் என்றும் சட்டப்பணிகள் என்றும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. சட்டம் இயற்றுவதற்காக 6 புதிய உறுப்பினர்கள் தலைமை குழுவில் சேர்க்கப்படுறாங்க. தலைமை ஆளுநர் குழுவில் சேர்க்கப்படுறாங்க. இந்திய மத்திய சட்ட மேலவை என்று அழைக்கப்பட்டது. இதுதான் இந்திய மத்திய சட்ட மேலவை என்று அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் போலவே சிறிய நாடாளுமன்றம் இங்கு உருவாக்கப்படுகிறது. பாருங்கள், 6 புதிய உறுப்பினர்களை சேர்க்குறாங்க. ஒரு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அப்படி அங்கே எப்படி எழுங்குதோ அதே போல் இங்கே ஒரு சிறிய நாடாளுமன்றமாக செயல்படுத்துகிறாங்க. ஆல்ரெடி குடிமைப்பணி தேர்வு போன பட்டய சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதில் இந்தியர்கள் பங்கேற்றார்களானா இல்லை. அரசு பணிகளுக்காக அதிகாரி தேர்ந்தெடுக்கக்கூடிய திறந்த போட்டி தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இச்சட்டத்தின் மூலம் இந்தியர்களும் மிக உயரிய குடிமைப் பணிகளில் சேர வழிவகை செய்தது. போன பட்டய சட்டத்தில் வந்து அந்த குடிமைப் பணி உருவாக்கப்படுகிறது. போட்டித் தேர்வு மூலம் தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அதில் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. இந்த பட்டய சட்டம் கொண்டு வந்து தான் இந்தியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதியை கொண்டுட்டு வராங்க. அந்த சட்ட விதியை மெக்கல்ல குழு தான் பரிந்துரைக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்திய குடிமைப்பணி
அதே போல் உள்ளூர் பிரதிநிதித்துவம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக மத்திய சட்ட மேலவையில் உள்ளூர் பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டது. சென்னை, பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ரா ஆகிய 4 மாகாணங்களிலிருந்து புதிய 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சட்ட மேலவையில் உள்ளூர் பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்படுறாங்க. எங்கேருந்துலாம் பாருங்கள், சென்னை, பம்பாய், வங்காளம், ஆக்ரா இந்த 4 மாகாணங்களிலிருந்தும் 4 புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இது வரைக்கும் நம்ம பட்டய சட்டம்லாம் பார்த்தோம்ல. இதற்கு முந்தைய பட்டய சட்டங்கள் 1793 கொண்டு வராங்க. 1813 ஒரு பட்டய சட்டம், 1833 ஒரு பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டம்லாம் கொண்டு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிக உரிமையை 20 ஆண்டுகள் நீட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டய சட்டம் 1853 கொண்டுட்டு வர இந்த பட்டய சட்டம் அதுபோல் எந்த ஒரு கால வரையறையும் கொடுக்கல. ஓகேங்களா, இத்தனை வருஷம் நீட்டித்து தரேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கால வரையறையும் கொடுக்கல. இதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிக உரிமையை எப்போ வேணால் ரத்து செய்துவிட்டு ரத்து செய்து ஆங்கில அரசு இந்தியாவில் எப்போ வேணால் ஆட்சியை தொடரும். அதாவது அவங்களுடைய வணிக உரிமை எப்போ வேணால் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு இந்த பட்டய சட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் அரசு சொல்லுது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிக உரிமை எப்போ வேணால் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு இந்த பட்டய சட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் அரசு சொல்ல வருது. ஓகேங்க, பட்டய சட்டத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்திய அரசு சட்டம். 1858 இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வராங்கன்னா, 1857 ஒரு பெரும் புரட்சி நடைபெறுது. இந்த பெரும் புரட்சியின் விளைவாகத்தான் 1858 இந்த அரசு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வணிகம் பண்ண வராங்க. வணிகம் பண்ண வந்தவங்க நிர்வாகத்தையும் கைப்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள், அதாவது 258 ஆண்டுகள் இந்தியாவை ஒரு தனியார் நிறுவனம், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு வணிக நிறுவனம் ஆட்சி செய்து. சரியான முறையில் ஆட்சி செய்தாங்கனாலும் அதுவும் இல்லை, தவறான நிர்வாக கொள்கையை பின்பற்றி ஆட்சி செய்கிறாங்க. நிர்வாகம் சீர்கேடாக மாறுது, மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க, மக்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பெரும் புரட்சியாக வெடிக்குது. 1857 ஒரு பெரும் புரட்சி வெடிக்கிறது. அப்போ பிரிட்டிஷ் அரசு என்ன நினைக்குதுன்னா, ஒரு தனியார் நிறுவனம், ஒரு தனியார் கம்பெனி வந்து இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்வது சரியில்லை என்ற முடிவுக்கு வராங்க. 1858 இந்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வணிக உரிமையை ரத்து செய்கிறாங்க. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வணிக உரிமையை ரத்து செய்கிறாங்க. ரத்து செய்துவிட்டு இத்தோட இந்தியா பிரிட்டிஷ் மகாராணி நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். இத்தோட இந்தியா பிரிட்டிஷ் மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும். அதற்காக தான் இந்த அரசு சட்டத்தை கொண்டு வராங்க. அதோட நிறைய மாற்றங்கள், பொறுப்புகளில் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வராங்க. மக்கள் இந்த சட்டத்தை வந்து மேக்னா கார்ட்டா என்று கருதுகிறாங்க. உரிமை சாசனம், மேக்னா கார்ட்டானா உரிமை சாசனம். ஏன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியில் வந்து வாரிசு கொள்கை பின்பற்றப்பட்டிருக்கு. அதாவது மன்னர்களுக்கு வாரிசு இல்லைன்னா அந்த சொத்தை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கும். ஆனால் பிரிட்டிஷ் அரசு வந்தவுடன் அதை திருப்பி கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் அரசு வந்தவுடன் அந்த கொள்கையை ரத்து செய்கிறாங்க. அதே போல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவோட மத விவகாரங்களில் தலையிடுது. ஆனால் பிரிட்டிஷ் அரசு வந்தவுடன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட மத விவகாரங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது என்ற உறுதிமொழியை கொடுக்குறாங்க. அதே போல் இந்தியர்களுக்கு அரசு பணியில் இடமளிக்கப்படும் என்ற உறுதியையும் பிரிட்டிஷ் அரசு கொடுக்குது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இந்தியர்களுக்கு அரசில் இடம் இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம், அந்த பெருங்கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்கள்ல, அதில் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடாதவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசு வந்தவுடனே அவங்களையும் விடுதலை செய்யுது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மக்கள் கொஞ்சம் வரவேற்கிறாங்க. அதனால தான் மேக்னா கார்ட்டா உரிமை சாசனம் என்று இந்த இந்திய அரசு சட்டத்தை சொல்கிறாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்து புதிய பதவிகள் உருவாக்கப்படுது. அப்படி வந்து வைஸ்ராய் என்ற பதவியும் செயலாளர், இந்திய அரசு செயலாளர் என்ற பதவியும் உருவாக்கப்படுகிறது. இந்த வைஸ்ராய் இருக்குல்ல, அது வந்து மாற்றம் பெறுது.
முதல்ல வங்க ஆளுநர் என்ற பதவி தான் உருவாக்குவாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஏன்னா வங்கத்தை மையமாக கொண்டு தான் ஆட்சியை தொடங்குறாங்க. அதனால் வங்காளத்துக்கு ஒரு ஆளுநரை நியமிப்பாங்க. இந்த வங்காள ஆளுநர் வந்து கவர்னர் ஜெனரலாக மாற்றம் அடைவார். வங்காள ஆளுநர் கவர்னர் ஜெனரலாக மாற்றம் அடைவார். இந்த கவர்னர் ஜெனரல் தான் இப்போது இந்தியாவின் வைஸ்ராயாக மாற்றம் பெறுறார். இந்த கவர்னர் ஜெனரல் தான் இப்போது இந்தியாவின் வைஸ்ராயாக மாற்றம் பெறார். அப்படி இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக கானிங் பிரபு பொறுப்பேற்றார். அதே போல் இன்னொரு பதவி வந்து இந்திய அரசு செயலாளர். அதாவது லண்டனில் இருந்த இந்திய விவகாரங்களை கவனிக்கும் அதிகாரம் இவரிடம் இருந்து. லண்டனில் இருந்து கொண்டே இந்தியாவில் இந்த விவகாரங்களை, அதாவது பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளுடைய விவகாரங்களை கவனிக்கக்கூடிய பவர் வந்து இந்த அரசு செயலாளருக்கு கொடுத்தாங்க. இந்திய அரசு செயலாளர் என்ற பதவியும் வைஸ்ராய் என்ற பதவியும் உருவாக்கப்பட்டது. இவருக்கு உதவ, இந்திய அரசு செயலாளருக்கு உதவ 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, இந்திய கவுன்சிலின். எத்தனை உறுப்பினருக்கு பாருங்கள், 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சிலின் அமைப்பு உருவாக்கப்பட்டது, இந்திய கவுன்சில். அலகாபாத்தில் நடந்த ஒரு தர்பாரில் கானிங் பிரபு விக்டோரியா மகாராணி அறிக்கையை வாசித்தார். இந்திய வைஸ்ராய் கானிங் பிரபு வந்து விக்டோரியா மகாராணியினுடைய அந்த அறிக்கையை வாசிக்கிறார். அதில் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் கலைக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் படைகளுடன் இணைக்கப்பட்டது. அந்த பேரறிக்கையில் இருந்தது. இதெல்லாமே இந்தியர்களின் மத நம்பிக்கையில் அரசு தலையிடாது. இந்திய மன்னர்கள் வாரிசுகளை தத்தெடுத்து இருந்த தடைகள் நீக்கப்பட்டது. இதுதாங்க அந்த பேரறிக்கையில் இருந்தது. இந்திய அரசு சட்டம் 1858 ஏன் கொண்டு வரப்பட்டது? பெருங்கிரட்சியின் விளைவாக கொண்டு வரப்பட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்கிறாங்க. பிரிட்டிஷ் இத்தோட இந்தியாவை நேரடியாக ஆட்சி செய்யும் என்று இந்த இந்திய அரசு சட்டம் சொல்கிறது. அதன் காரணமாக புதிய பதவிகள் உருவாக்கப்படுகிறது. வைஸ்ராய் என்ற பதவி உருவாக்கப்படுகிறது. அதே போல் இந்திய அரசு செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக கானிங் பிரபு பொறுப்பேற்கிறார். இந்திய அரசு செயலாளர் லண்டனில் இருந்தே விவகாரங்களை கவனிக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆலோசனை குழுவில் 15 பேர் கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வாசித்தது யார்? இந்திய வைஸ்ராய் கானிங் பிரபு. எங்கேருந்து வாசிக்கிறார்னா, அலகாபாத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் அதை வாசிக்கிறார். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? கம்பெனியுடைய படைகள் கலைக்கப்படும், அந்த படைகள் வந்து பிரிட்டிஷ் படைகளுடன் இணைக்கப்படும். அதே போல் மத நம்பிக்கையில் தலையிடாது, பிரிட்டிஷ் அரசு மத நம்பிக்கையில் தலையிடாது என்ற உறுதியை கொடுக்குறாங்க. மன்னர்களுக்கு தத்தெடுக்கக்கூடிய அந்த வாரிசையும் வழங்குறாங்க. சரிங்க, அடுத்த சட்டம் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. பெருங்கிளர்ச்சி நடந்தது இல்லை, அதுலேருந்து ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ் அரசு புரிஞ்சுக்குது. என்னென்னா, இந்தியர்களை அவங்களுடைய அனுமதி இல்லாத நம்மளால் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியாது. அதனால் நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு நம்ம பங்கு கொடுக்கணும் என்ற முடிவுக்கு பிரிட்டிஷ் அரசே வருது. எவ்வளோ ட்ரிக்காக யோசிக்கிறாங்க பாருங்கள். நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் அவங்கள நம்ம நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியும் என்ற ஒரு புரிதல் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வருது. அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க, 1861 கவுன்சில் சட்டம். இந்த சட்டம் இந்திய நிர்வாகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. சட்டப்பணிக்கான மசோதா அறிமுகம் பாருங்கள். 1861 ஜூன் 6ஆம் தேதி சர் சார்லஸ் வுட் என்பவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்திற்கான மசோதாவை தாக்கல் செய்தார். சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்தியர்கள் நிர்வாகத்தில் இணைத்துக் கொள்வது அவசியம் என்பதை ஆங்கிலேயர்கள் உணர்ந்ததன் அதன் விளைவாகத்தான் இந்த இந்த கவுன்சில் சட்டம் போடப்படுகிறது. 1861 கவுன்சில் சட்டம் போடப்படுகிறது. முக்கியமாக ஏன்? இந்தியர்கள் நிர்வாகத்தில் இருந்தால் தான் இந்தியர்களை ஆட்சி செய்ய முடியும். அதற்காக தான் இந்த கவுன்சில் சட்டத்தை கொண்டு வராங்க. நிர்வாக குழு இலாக்கா முறை கொண்டு வராங்க.
வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வந்து 4லிருந்து 5ஆக உயர்த்துறாங்க. 4லிருந்து 5ஆக உயர்த்துறாங்க. அதே போல் இலாக்கா முறை, தற்போது அமைச்சரவைன்னு சொல்கிறோம்ல, அந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறையை இந்த கவுன்சில் சட்டத்திலிருந்து தாங்க பின்பற்றப்பட்டிருக்கு. இப்பயும் நம்ம பின்பற்றுறோம். நிதிக்கு ஒரு அமைச்சர், இராணுவத்துக்கு அமைச்சர், சட்ட ஒழுங்கு, பாதுகாப்பு சொல்லிட்டு நம்ம நிறைய அமைச்சரவையெல்லாம் ஒதுக்குறோம்ல, அது இந்த கவுன்சில் சட்டத்திலிருந்து தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 1859 கானிங் பிரபு அறிமுகப்படுத்திய இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு குறிப்பிட்ட துறை, இந்த சட்டத்தின் மூலம் தான் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அப்போது இந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். 1861 1861 இந்திய கவுன்சில் சட்டத்திலிருந்து தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்தியர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, எங்கே பாருங்கள். சட்டமன்ற விரிவாக்கம், அதிகார பகிர்வு, சட்டம் இயற்றுவதற்காக 6 முதல் 12 வரையிலான கூடுதல் உறுப்பினர்களை நியமிக்க வைஸ்ராய்க்கு அதிகாரம் கிடைத்தது. இதில் இந்தியர்களும் முதன்முறையாக இடம்பெறாங்க. இதில் சட்டம் இயற்றுவதற்கான அந்த சபையில். வரலாற்றில் 1862 கானிங் பிரபு 3 இந்தியர்களை சட்டமன்றத்திற்கு நியமித்தார். இதுதான் முறையாக. பாட்டியாலா மகாராஜா, பனாரஸ் ராஜா, சர் தினகர் ராவ் என்ற 3 இந்தியர்களை சட்டமன்றத்திற்கு அனுமதிக்கிறாங்க. சென்னை மற்றும் பம்பாய் போன்ற மாகாணங்களுக்கு தனி சட்டமன்றங்கள் வழங்கப்பட்டன. அவற்றின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4 முதல் 8 வரை நிர்ணயிக்கப்பட்டது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக பின்வரும் ஆண்டுகளில் புதிய சட்டப்பேரவைகள் உருவாக்கப்படுகிறது. வங்காளம், வடமேற்கு எல்லை, பஞ்சாப் போன்ற மாகாணங்கள்லாம் சட்டப்பேரவையை உருவாக்குறாங்க. புதுசாக 1862 தான் வங்காளத்தில் முதலாக உருவாக்கியிருக்காங்க. அதே போல் 1886 வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உருவாக்கியிருக்காங்க. பஞ்சாபில் 1897 தான் கொண்டு வந்திருக்காங்க. 1861 கவுன்சில் சட்டத்தின் மூலம்தான் இந்த மாகாண சட்டப்பேரவைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 123, இந்த விதியும் இந்த கவுன்சில் சட்டத்திலிருந்து தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நாடாளுமன்றம் இயங்காத காலத்தில் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 123 பயன்படுத்தி ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றலாம். அந்த சட்டம் 6 மாத காலம் வரை செல்லும். இந்த சட்டம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், இந்திய கவுன்சில் சட்டம், அங்கிருந்து தான் தொடர்ச்சியாக இது கொண்டு வராங்க. இன்றைய இந்திய அரசியலமைப்பின் 123 விதியின்படி குடியரசுத் தலைவருக்கு உள்ள அவசர சட்ட அதிகாரம் இந்த 1861 சட்டத்தில் தான் முதலில் அறிமுகமானது. எங்கிருந்து முதல் அறிமுகப்படுத்திருக்காங்க பாருங்கள், 1861 அங்கிருந்து தான் இது அறிமுகமாவது. சட்டமன்றம் கூடாத நேரத்தில் வைஸ்ராய் பிறப்பிக்க சட்டம் 6 மாதங்கள் 6 மாதங்கள் செல்லுபடியாகும். சட்டத்தின் பின்னணியில் 1862 ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய 3 இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ரொம்ப முக்கியங்க. உயர்நீதிமன்றங்கள் எந்த கவுன்சில் சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1861 கவுன்சில் சட்டத்தின் மூலம் 1862 ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய 3 இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். அதே போல் உச்சநீதிமன்றம் எங்கேருந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம், ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் தான் உச்சநீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதே போல் 1862 கவுன்சில் சட்டத்தின் மூலம் தான் 3 மாகாணங்களுக்கான உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. எந்தெந்த மாகாணம்? கல்கத்தா, பம்பாய், சென்னை. ஓகேங்களா? இது 1862 கவுன்சில் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய பாயிண்ட்ஸ். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கட்சி உருவாகுது. இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி 1885 உருவாக்கப்படுகிறது. ஏஓயும் என்பவர் தான் இந்த கட்சியை உருவாக்குவார் 1885. இவங்க ஒரு சில கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட முன்வைக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் ஒரு சில கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட முன்வைப்பாங்க. சட்டமன்றங்களில் இந்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் முறையை கொண்டு வர வேண்டும். நாட்டின் நிதி நிலைமையை குறித்து விவாதிக்க இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த கோரிக்கை எல்லாமே பிரிட்டிஷிடம் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்வைக்கிறாங்க. அவங்க இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்துவதற்காகத்தான் இந்த கவுன்சில் சட்டத்தை கொண்டு வராங்க 1892. ஏன் கொண்டு வராங்கன்னு பாருங்கள். இந்திய தேசிய உறுப்பினர்களை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த கவுன்சில் சட்டத்தை கொண்டு வராங்க 1892.
அதன்படி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். மத்திய அளவில் வைஸ்ராயின் மத்திய சட்டமன்றத்தில் இருந்த கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 10 உறுப்பினர்கள், அதிகபட்சம் 16 உறுப்பினர்கள் என்று மாற்றுறாங்க. சென்னை, பம்பாய் போன்ற மாகாண சட்டமன்றங்களிலும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படுது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்துறாங்கங்க. ஒரே பாயிண்டில் சொன்னால் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துறாங்க. தேர்தல் மிக முக்கியமான அம்சம். தேர்தல் என்ற வார்த்தையை சட்டத்தில் நேரடியாக பயன்படுத்தவே இல்லை. இருந்தாலும் மறைமுக தேர்தலை அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்படின்னு பாருங்கள். பல்கலைக்கழகங்கள், வர்த்தக சபைகள், ஜமீன்தார்கள், நகராட்சி அமைப்புகள், இவங்க ஒரு சில நபரை பரிந்துரைப்பாங்க. அந்த நபர்களை வைஸ்ராய் நியமிக்கிறார். அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமிக்கிறார். பாருங்கள், அரசு சார்ந்த உறுப்பினர்களாக நியமிக்கல, அரசு சாரா உறுப்பினராக தான் நியமிக்கிறார். அதுவும் யார் பரிந்துரைக்கிறாங்கன்னு பாருங்கள். பல்கலைக்கழகங்கள், வர்த்தக சபைகள், ஜமீன்தார்கள், நகராட்சி அமைப்புகள் போன்ற பெரிய பெரிய அமைப்புகளில் இருப்பவர்கள்லாம் ஒரு சில நபரை பரிந்துரைப்பாங்க. அந்த பரிந்துரைத்த நபரை வைஸ்ராய் நியமிக்கிறார். அலுவல் சாராத உறுப்பினராக நியமிக்கிறார். இது நேரடி தேர்தல் முறையில் நியமிக்கப்படலை, மறைமுகமாக தான் நியமிக்கப்படுறாங்க. பட்ஜெட் மீதான விவாதம். இதற்கு முன் இந்திய உறுப்பினர்களுக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி பேச அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் 1892 சட்டத்தின் மூலம் அரசின் வரவு செலவு அறிக்கை பற்றி விவாதிக்கவும், பொதுநலன் சார்ந்த விஷயங்களில் கேள்வி கேட்கவும் உறுப்பினர்களுக்கு முதலாக அனுமதி வழங்கப்பட்டது. பாருங்கள், நிதிநிலையில் அவங்களுக்கு பேசுவதற்கான அனுமதி கூட இல்லாததற்கு இந்த சட்டத்தின் மூலம்தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. துணை கேள்விகள் கேட்கவோ அல்லது பட்ஜெட் மீது வாக்களிக்க உரிமை வழங்கப்படலை. அப்போ கூட அவங்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை கொடுக்கலைங்க. பேசுவதற்கான உரிமை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எதிர்கேள்வி கேட்கவும் அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்போது 1892 கவுன்சில் சட்டம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்கள். ஏன் கொண்டு வராங்க? இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களுடைய கோரிக்கையை முன் வச்சு தான் கொண்டு வராங்க. அவங்க இந்திய தேசிய காங்கிரஸ் முன் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கலை, இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தணும்ல. அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. அதே போல் மறைமுக தேர்தல் மூலம் அரசு சாரா உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. பட்ஜெட் மீதான அவங்களுடைய சட்டமும் இருந்திருக்கு. பட்ஜெட் மீது என்ன சொல்கிறாங்க? பேசுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கேள்விகள் கேட்க அனுமதி இல்லை. அதே போல் வாக்களிக்கவும் உரிமை கொடுக்கல. பட்ஜெட் மீது வாக்களிக்கவும் உரிமை கொடுக்கல. சரிங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அடுத்த சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அதில் தீவிரவாதிகள் என்ற ஒரு பிரிவு உருவாகும். பாலகங்காதர திலகர் போன்ற தலைவர்கள்லாம் பிரிட்டிஷுக்கு அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்குறாங்க. நீங்கள் கொடுத்த பிரதிநிதித்துவம் பத்தாது, இன்னும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறாங்க. மக்களும் பிரிட்டிஷுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு வெடிப்பு, போராட்டங்கள், கலவரங்கள் என்று மக்களும் அவங்க சைடில் பிரிட்டிஷுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, சமாதானப்படுத்தணும்ல, தலைவர்களையும் மக்களையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த மிண்டோ மார்லி என்ற சீர்திருத்த சட்டத்தை 1909 கொண்டு வராங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்றும் இந்த சட்டம் அழைக்கப்படுகிறது. இந்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் என்றும் அழைக்கப்படும். அதாவது மிண்டோ இவர் இந்திய வைஸ்ராய், அப்போதைய இந்திய வைஸ்ராய். மார்லி என்பது அயலுறவு செயலாளர், லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர். இவங்க பேரில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. மிண்டோ மார்லி. மிண்டோ யாருன்னா வைஸ்ராய், மார்லி என்பவர் அயலுறவு செயலாளர். இவங்க பேரில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 16லிருந்து 60ஆக உயர்த்துறாங்க. மத்தியில் எண்ணிக்கையை 16லிருந்து 60ஆக உயர்த்துறாங்க. மாகாணங்களில் உறுப்பினர் எண்ணிக்கை 50ஆக உயர்த்தப்படுகிறது. அதே போல் பம்பாய், சென்னை மாகாண நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 2லிருந்து 4ஆக உயர்த்தப்படுகிறது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துறாங்க. மத்தியிலையும் சரி, மாகாணங்கள்லையும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துறாங்க. இந்தியர்களின் பங்களிப்பு பாருங்களேன்.
இப்போது வைஸ்ராய் இருக்கார்ல, அந்த வைஸ்ராய் குழுவிலையும் முதலாக ஒரு இந்தியர் நியமிக்கப்படுறார். வைஸ்ராயோடைய குழுவில், அதாவது இந்தியாவை ஆட்சி செய்வாங்கள்ல, அதற்கு தலைமை தாங்குவர் தான் வைஸ்ராய். இந்தியாவில் ஆட்சி செய்கின்ற அந்த அதிகாரிகளுக்கு தலைமை தாங்குபவர் தான் வைஸ்ராய். அவரோட குழுவில் ஒரு இந்தியர் நியமிக்கப்படுறார். பிரசாத் சின்கே என்ற ஒரு இந்திய நபர் வந்து சட்ட உறுப்பினராக நியமிக்கப்படுறார். ரொம்ப முக்கியங்க இது. வைஸ்ராயோட நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட இந்திய நபர் இவர் தான். அதே போல் இந்திய கவுன்சில் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த இந்திய கவுன்சிலையும் 2 இந்தியர்கள் நியமிக்கப்படுறாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய அந்த இந்திய கவுன்சிலையும் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் மூலம்தான் இது நியமனம் செய்யப்படுகிறது. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டும் முதலாக இந்தியாவில் இடஒதுக்கீடு இந்த சட்டத்தின் மூலம் தான் கொண்டு வராங்க. முஸ்லீம்களுக்கு என தனியாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக மிண்டோ பிரபு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் முதலாக இங்கே தான் இடஒதுக்கீடு என்ற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதாவது முஸ்லீம் தலைவர்கள்லாம் போயிட்டு வைஸ்ராயிடம் கோரிக்கை வைப்பாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதன் காரணமாகத்தான் கொண்டு வருவாங்க. ஆனால் முஸ்லீம் மேல் உள்ள அக்கறையினால் கொண்டு வரல. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியான விஷயத்திற்காக தான் இதை பிரிட்டிஷ் கொண்டு வருது. பிற்காலத்திலேயே இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு இது வித்திடுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டம் குறித்து விவாதிக்கவும் துணை கேள்விகள் கேட்கவும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. பட்ஜெட்டில் அதிகாரம் கொடுக்குறாங்க பாருங்கள். வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கவும் துணை கேள்விகள் கேட்கவும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. முதல்லலாம் கேள்விகள் கேட்க முடியாது, அவங்களால துணை கேள்விகள் கேட்க முடியாது, வாக்களிக்கும் உரிமையும் கிடையாது. இங்கே வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போது மிண்டோ மார்லி சட்டம் என்னென்ன சீர்திருத்தத்தை கொண்டு வருது பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. வைஸ்ராய் குழுவிலும் இந்திய கவுன்சில் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலிலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அதாவது இந்திய உறுப்பினர்களை சேர்க்குறாங்க. அப்படி வைஸ்ராய் குழுவில் சேர்க்கப்பட்டவர் தான் பிரசாந்த் சின்கே. இந்திய கவுன்சிலில் 2 உறுப்பினர்கள் இடம்பெறாங்க. முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. பட்ஜெட்டில் கேள்வி கேட்கறதுக்கான அந்த உரிமையும் வழங்கப்படுகிறது. இச்சட்டம் இந்திய அரசியலின் மத ரீதியான பிரிவினையை அதிகாரப்பூர்வமாக விதித்தது. இங்கே பாருங்கள், மத ரீதியான பிரிவினையை அதிகாரப்பூர்வமாக விதித்தது. இதுவே காலப்போக்கில் 1947 பிரிவினைக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமைந்தது. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1919 மாண்டகர் செமஸ்போர்டு சீர்திருத்தம் சொல்லுவாங்க. இந்திய அரசு சட்டம் 1919. முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் 1914 18 வரை. இதில் இந்தியர்கள் வந்து பிரிட்டிஷுக்கு ஆதரவாக பங்கேற்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கான தன்னாட்சி வந்து படிப்படியாக வழங்கப்படும், உங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பிலையும் இந்தியர்களுடைய உறுப்பினர்களையும் அதிகரிக்கிறோம் என்ற வாக்குறுதியை குறிக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த அரசு சட்டம் கொண்டு வராங்க. இச்சட்டம் 1917 ஆகஸ்ட் 20 பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்த படிப்படியாக பொறுப்பாட்சி வழங்குதல் என்ற கொள்கையின் அடிப்படையாக உருவாக்கப்பட்டது. முதல் உலகப் போரில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லுது, உங்களுக்கான பொறுப்புகளில் இந்தியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்போம், நிர்வாகத்தில் இந்தியர்களுடைய எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிப்புன்னு சொல்லிட்டு 1917 ஆகஸ்ட் 20 ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதன் காரணமாக இந்திய அரசு சட்டம் 1919 கொண்டு வராங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சி. மாகாணங்களில் வந்து மாகாணங்களில் உள்ள துறைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் என்று 2ஆக பிரிக்கிறாங்க. சட்டம், ஒழுங்கு, நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம் இதெல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகள். இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆளுநருடைய கண்ட்ரோலில், பிரிட்டிஷருடைய கண்ட்ரோலில் தான் இது இருக்கும். சட்டம், ஒழுங்கு, நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறைகள். இது எல்லாமே சட்டம், ஒழுங்கு, நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம், அதிகாரமுள்ள வருவாய் உள்ள துறைகள் எல்லாமே பிரிட்டிஷ் வச்சுக்கிறாங்க. மாற்றப்பட்ட துறைகள் கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, நிர்வாகம், விவசாயம் இவை மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களின் ஆலோசனைப்படி ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டன. இது வந்து இந்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இதையும் ஆளுநர்கள் தான் நிர்வகிப்பாங்க, ஆனாலும் இந்திய அமைச்சர்களில் கொடுக்குறாங்க.
ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் என்று மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலம் தான் இதுவும் கொண்டு வரப்படுகிறது. இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து ஆளுநர் கையிலையும் மாற்றப்பட்ட துறைகள் வந்து அமைச்சர்களுடைய கையிலையும் இருக்குது. அதே போல் மத்தியில் இது வந்து மாகாணங்களில், இது வந்து மத்தியில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வரப்படுறாங்க. மத்தியில் நாடாளுமன்ற ஈரவை முறை கொண்டு வரப்படுகிறது. மேலவை கீழவை என்று. மேலவை வந்து மாநிலங்களவை, கீழவை வந்து மத்திய சட்டமன்றம். தற்பொழுது நம்ம இந்த முறையை தான் பயன்படுத்துகிறோம். அதை எங்கேருந்து எடுத்துன்னு வராங்க பாருங்கள். 1919 அரசு சட்டத்தின் மூலம் தான் கொண்டு வரப்படுகிறது. அங்கேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். இதன் மூலம் நேரடி தேர்தல் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எங்கள் மத்திய சட்டமன்றம் கீழவையில் நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலையும் இங்கே தான் நேரடி தேர்தல் முறையை கொண்டு வராங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. மத்தியில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வராங்க. மேலவை கீழவை என்று. மேலவை என்பது மாநிலங்களவை, கீழவை என்பது மத்திய சட்டமன்றம். இங்கே தான் நேரடி தேர்தல் முறையை கொண்டு வராங்க. இந்தியாவிலையும் இங்கே தான் கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா? அந்த முறையை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வர நம்ம தொடர்றோம். வகுப்புவாதி பிரதிநிதித்துவம். முஸ்லீம்களுக்கு 1909 மிண்டோமாலி சீர்திருத்தத்தின் மூலம் இடஒதுக்கீடு தராங்க. அதை பின்பற்றிய பிற சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்படுகிறது. சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் என்ற மற்ற பிரிவினர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. வாக்காளர்கள் தகுதி பாருங்கள். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படவில்லை. மாறாக சொத்து, வரி செலுத்துதல், கல்வி ஆகிய அடிப்படையில் ஒரு சிறிய சதவீத மக்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்கப்படுகிறது. அப்போ கூட எல்லாருக்குமே வாக்குரிமை இன்னும் கொடுக்கல. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ற ஒரு ஆணையத்தை இந்த சட்டத்தின் மூலம் அமைக்கிறாங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்படுகிறது. முதல் முறையாக மாகாண பட்ஜெட் மத்திய பட்ஜெட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. மாகாண பட்ஜெட் பாருங்கள். மாகாணம்னா இப்போ தற்பொழுது மாநிலம்னு சொல்கிறோம்ல, அது அப்பொழுது மாகாணங்களாக இருந்தது. மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட் பிரிக்கப்படுகிறது. மாகாண சட்டமன்றங்கள் தங்கள் சொந்த பட்ஜெட்டை தயாரிக்க அனுமதிக்கப்பட்டன. மாகாணங்கள் அவங்கவுங்களுக்கு என ஒரு சொந்த பட்ஜெட் தயாரிச்சுக்கலாம், நீங்கள் மத்திய பட்ஜெட்டை தான் பின்பற்றணும்னு இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட்டை பிரிக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 1919 அரசு சட்டம் தான் இதை செய்யுது. அப்போது 1919 அரசு சட்டம் என்னென்ன சீர்திருத்தத்தை கொண்டு வருது? மாகாணங்களில் ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் என்று பிரிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகளை வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதிகாரம் மிகுந்த துறைகள் சட்டம், ஒழுங்கு, நிதி, நில, வருவாய், நீர்ப்பாசனம் என்ற அதிகாரம் மிகுந்த துறைகள்லாம் பிரிட்டிஷ் வச்சுக்கிறாங்க. மாற்றப்பட்ட துறைகள் கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, நிர்வாகம், விவசாயம் போன்ற துறைகள் எல்லாம் இந்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதே போல் மத்திய சட்டமன்றம் ஈரவையாக பிரிக்கிறாங்க. மேலவை கீழவை என்பது இந்த கீழவையில் தான் நேரடி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இன்றும் நம்ம அதை தான் பின்பற்றுகிறோம். அதே போல் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா போல் பிற சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஒரு சிறிய சதவீத வாக்காளர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமையை கொடுக்குறாங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ற ஆணையத்தை இந்த சட்டத்தின் மூலம் அமைக்கிறாங்க. அதே போல் மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட் தனியாக பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. இது கொஞ்சம் முக்கியமான சட்டம். ஏன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்ட நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கியமான சட்டங்கள் இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டு வச்சுருக்கோம். அப்போது இது முக்கியமான சட்டம் தான். சரி, இந்திய அரசு சட்டம் 1935 சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளை இணைத்து ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை உருவாக்க இந்த சட்டம் வழிவகை செய்தது. ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை உருவாக்க வழிவகை செய்திருக்கு. ஆனால் சுதேச அரசுகள் வந்து இதில் இணையலை. அதனால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. அதே போல் 1919 நடைமுறையில் இருந்த இரட்டையாட்சி, மாகாணங்களின் நடைமுறையில் இருந்த இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. மாகாணங்களுக்கு முழுமையான தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. சுயாட்சி அதிகாரம் 1935 அரசு சட்டத்தின் மூலம் தான் கொடுத்துருக்காங்க. அதிகார பங்கீடு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. நம்மளுடைய தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. மத்திய பட்டியல், அதாவது மத்திய அரசினுடைய பட்டியலில் 59 உறுப்பினர்கள் அப்போது இருக்குது. 59 துறைகள் வந்து
1935 இருந்திருக்கு. மாகாண பட்டியலில் 54 துறைகள், இதை உருப்படிகள்னு கூட சொல்லுவாங்க, அது டேர்ம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாகாண பட்டியலில் 54 உருப்படிகள் அப்போது இருந்திருக்கு. கூட்டுப்பட்டியல் மத்திய மற்றும் மாகாண இரண்டுத்திலையும் சேர்த்து 36 உருப்படிகள் இருந்திருக்கு. தற்பொழுது எத்தனை துறைகள் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், கூட்டுப்பட்டியலில் தற்போது எத்தனை துறைகள் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், 1935 அரசு சட்டத்தில் தான் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இணைத்தாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி இச்சட்டத்தின் மூலம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1935 அரசு சட்டத்தின் மூலம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் 1937 டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு தான். 10% பேருக்கு வாக்குரிமை விரிவுபடுத்தப்பட்டது. இந்திய மக்கள் தொகையில் சுமார் 10% பேருக்கு வாக்குரிமை விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து பர்மா தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. தற்போது மியான்மர்னு சொல்கிறோம். ஆனால் 1935 அரசு சட்டத்தின் மூலம் தான் இந்த பர்மாவை பிரிச்சிருக்காங்க இந்தியாவிலிருந்து. ஜவஹர்லால் நேரு வந்து இந்த அரசு சட்டத்தை விமர்சிச்சிருக்கார். அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று கடுமையாக விமர்சித்தார். ஜவஹர்லால் நேரு இந்த அரசு சட்டத்தை விமர்சிச்சிருக்காரு, அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று. ஓகே, இந்திய அரசு சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கள். ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை உருவாக்க திட்டம் வழிவகை செய்தது, ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. இரட்டையாட்சி, மாகாணங்களில் இருந்த இரட்டையாட்சி ஒழிக்கப்படுகிறது. மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அதிகார பங்கீடு 3 பட்டியல்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியலில் 59 துறைகள், மாகாண பட்டியலில் 54 துறைகள், கூட்டுப்பட்டியலில் 36 துறைகள் என்று துறைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் மூலம். டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமும் உருவாக்கப்பட்டிருக்கு. 10% பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டிருக்கு. நேரு அவர்கள் இந்த சட்டத்தை அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று கடுமையாக விமர்சிக்கிறார். சரிங்க, கடைசியாக இந்திய சுதந்திர சட்டம் 1947. நம்மளுடைய தலைவர்கள் காந்தி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களுடைய போராட்டத்தாலும் மக்களுடைய போராட்டத்தினாலும் நம்ம சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்துட்டோம். இந்திய சுதந்திர சட்டம் 1947 கடைசி சட்டம். இது நடுவில் ஒரு சில சட்டம் வருவோம், அதெல்லாம் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் ஹிஸ்ட்ரியில் படிக்க சொல்ல ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். அதனால் இங்கே வந்து அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் வைஸாக நம்ம பார்த்தா போதும். இந்திய அரசு சட்டம் 1947. 1947ஆம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் இந்தியாவில் சுமார் 200 ஆண்டுகள் நீடித்த பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்தியாவில் சுமார் 200 ஆண்டுகள் நீடித்த பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வருது. இச்சட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குதல் மற்றும் நாட்டை 2 பகுதிகளாக பிரித்தல், இந்தியா பாகிஸ்தானாக பிரித்தல். புதிய நாடுகளின் உதயம், இந்தியா பாகிஸ்தான் என 2 இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடுகள் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா பிரிக்கப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் என 2 இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடுகள் உருவாக்கப்பட்டன. பிரிட்டிஷ் அரசு தனது அனைத்து அதிகாரங்களையும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளுக்கு மாற்றியது. இரு நாடுகளின் அரசியல் நிர்ணய சபைகளுக்கு அந்தந்த நாடுகளுக்கான சட்டங்களை இயற்றும் முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. 2 நாடுகளுமே அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை அமைத்து அதன் மூலம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தும் எழுதப்பட்டது. அதே போல் பாகிஸ்தானிலும் அவங்களுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அவங்களுக்கான சட்டம் ஏற்ற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாடும் தனக்கென தனித்துவமான அரசியலமைப்பை உருவாக்க உரிமை பெற்றது. அதுவரை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் நிர்வாகம் நடைபெறும் என முடிவானது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆட்சி செய்யணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் 1935 அந்த அரசு சட்டத்தை பின்பற்றியே ஆட்சி செய்யுங்கள் என்று பிரிட்டிஷ் அரசு கூறுது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று தான் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கப்படும். அது வரைக்கும் நம்ம எதை பின்பற்றி ஆட்சி செஞ்சுருக்கோம்? இந்திய அரசு சட்டம் 1935 பின்பற்றி. மன்னராட்சி நடைபெற்ற சுதேச சமஸ்தானங்கள் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் ஏதோனும் ஒன்றில் சேரலாம் அல்லது தனித்து சுதந்திரமாக இருக்கலாம் என்ற உரிமை அளிக்கப்பட்டது. அப்போ எல்லாமே மாகாணங்களில் தானே இருக்கும். 2 ஆப்ஷன் கொடுக்குது பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று மாகாணங்கள் இந்தியாவோடு இணையலாம், அல்லது பாகிஸ்தானோடு இணையலாம், அல்லது தனியாக
இருக்கலாம் என்ற 3 ஆப்ஷன் கொடுக்கும். அதில் பெரும்பாலான நாடுகள் வந்து இந்தியாவோட இணையும், சில நாடுகள் பாகிஸ்தானோட இணையும், ஒரு சில நாடுகள் தனித்து இருங்கோ. அதன் பிறகு இந்தியா வந்து பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் காவல் நடவடிக்கை அதே போல் ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்து அந்த நாடுகளையும் இந்தியாவோட இணைச்சிக்கும். அதான் மாகாணங்கள் இணைப்பு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அதை முன்னெடுப்பார். பிரிட்டிஷ் மேலாதிக்க முடிவு. பிரிட்டிஷ் மன்னர் தனது பெயரில் இருந்த இந்திய பேரரசர் என்ற பட்டத்தை துறந்தார். இந்தியா மீதான பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் முழுமையாக நீக்கப்பட்டது. பிரிட்டிஷ் மன்னர் தனது பெயரில் இருந்த இந்திய பேரரசர் என்ற பட்டத்தை துறந்தார். இந்தியா மீதான பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் முழுமையாக நீக்கப்பட்டது. நம்மளுக்கான சுதந்திரம் 1947 கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் பின்னணி வரலாறுங்க. நம்ம ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கல, இந்திய தேசிய காங்கிரஸில் நம்ம பார்த்தோம். அதனால் அங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக அதெல்லாம் சொல்லியிருப்போம். இங்கே வந்து நம்ம ஆக்ட் மட்டும் பார்த்தா போதும், சட்டங்கள் மட்டும் பார்த்தா போதும். அதனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வைஸ் உள்ளே போவானான்னு ரொம்ப சட்டங்களை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.